சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் ரெண்டு பேரும் போயிட்டு, ஐஷு என்னாச்சு ஐஷு, நீயே விட்டு இருந்தா எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லியிருப்ப போல, அந்த அளவுக்கு பயந்து போய் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சித்து, தமிழ் எந்த தப்பும் பண்ணல, நீ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, கூடி சீக்கிரம் உண்மை வெளிவருன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தமிழுக்காக எதிராக பண்ண விஷயம் ஒரு வேளை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்தா என்ன நடக்குமோ அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, பொறுமையா பேசு, பகல் நேரத்துல சுவருக்கு கூட காது கேட்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீயே உன் லைஃப் அழிச்சிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்க மாதிரில பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த குடும்பத்துக்கு எதிராக பண்ணியிருக்கோம், மாட்டணும்னா நாங்க மாட்டிருக்க மாட்டோமா, ஏதோ ஒரு வகையில காத்து வாக்குல ஏதோ ஒரு பேச்சு பேசின மாதிரி செய்து பாதி உண்மை பாதி போய் எல்லாமே பேசிட்டு போயிட்டோம். அதுக்கு எதுக்கு ஐஸ்வர்யா நீ இப்படி பயந்துட்டு இருக்க? அந்த அளவுக்கெல்லாம் யாராலையும் உண்மை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் உண்மை தெரியாது. வாய் திறந்தா தானே உண்மை தெரிய வரும். அப்படி இருக்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஜென்மத்துல சேது மாமா இல்லாம ஒரு லைஃபை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் சேது மாமா கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் இப்படி சில விஷயம் தப்பா பண்ணிட்டேன். அதனால அவர்கிட்டயே போயிட்டு நான் பண்ண தப்பு எல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன். அவர் கண்டிப்பா என்னை ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் என் மேல ரொம்பவே பாசமா இருக்காரு. அதனால நான் பண்ண தப்ப ஒத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. ஐஸ்வர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அப்படிதான் போய் உண்மை இது சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்லாம எங்க 2 பேரையும் சேர்த்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறம் அந்த தமிழ் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி உட்காந்துப்பா. இதைதான் நீ ஆசைப்படுறியா சொல்லுன்றாங்க. இல்ல, ஒருவேளை நான் சொல்லாம சேது மாமாவுக்கு உண்மை இது தெரிய வந்துட்டான், அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் விடும். அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாது. நான் உண்மை சொல்லலன்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன். கண்டிப்பா என் சேது மாமா என்னை மன்னிச்சு ஏத்துப்பாரு. உங்க பேச்ச நான் கேட்கல, நான் போய் சேது மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஈஸ்வரி சித்திர பேச்சு எதுவுமே கேட்காம கிளம்பி போறாங்க. இப்ப ஐஸ்வர்யா போய் நேரா சேது கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா சேது என்ன செய்ய போறாங்க ஐஸ்வர்யாவங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.